பகவத்கீதை அத்தியாயம் 1. அதர்மாபிபவா கிருஷ்ணா பரதஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்திரீஷி துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வன்ஸ்ங்கரே. விளக்கம்: கிருஷ்ணா, அதர்மம் அதிகமானால் குலப்பெண்கள் தங்கள் கற்பினை இழக்க நேரிடும். அதர்மவாதிகளின் அச்செயலால் வர்ணக்கலப்பு ஏற்படும் என்றான் அர்ஜுனன். சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்தபிண்டோக கிரியா. விளக்கம்: வர்ணக்கலப்பால் அந்த குலத்தைச் சார்ந்தவர்க்கும் அதில் ஈடுபடுபவர்க்கும் நரகமே கிட்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களின் முன்னோர்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து விடுகின்றனர் என அர்ஜுனன் கூறினான். இங்கு குறிப்பிடப்படும் பிண்டம் என்பது நம் இறந்த முன்னோர்களை நினைத்து நாம் அவர்களுக்காக செய்யும் காரியம் ஆகும். தோஷை ரேதை குலக்னானாம் வர்ண சங்கரகாரகை உத்சாத்தியந்தே ஜாதிதர்மா குலதர்மானச சாச்சவதா. விளக்கம்: குலத்தை கெடுக்கும் செயலான வர்ணக்கலப்பினால் போற்றப்பட வேண்டிய ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்து போகின்றன என அர்ஜுனன் கூறினான். உத்சன்ன குல தர்மாணம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதி தேனுசுசும. விளக்கம்: ஜனார்த்தனா, குல தர்மத்தை இழந்தவர்கள் கொடிய லோகமான நரகத்தில் இருக்க நேரிடும் என நம் முன்னோர்கள் கூறக் கேட்டிருக்கின்றோம் என்று அர்ஜுனன் கூறினான். அஹோ பத மகத்பாபம் காத்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்யசுகலோபன ஹந்தும் ஜ்வஜன முத்தியதா. விளக்கம்: நாடாளும் ஆசையினால் உற்றார் உறவினரை அழிக்கத் துணிதல் என்னும் பெரும் பாவத்தைச் செய்யத் துணிந்து விட்டோம் என்றான் அர்ஜுனன். யதி மாமப்ரதீகாரமசஸ்திரம் சஸ்திரபாணயதார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யஸ் தன்மே க்ஷேமதாரம் பவேத். விளக்கம்: எதிர்க்கும் எண்ணம் இல்லாமல் மற்றும் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிற்கும் என்னை கௌரவர்கள் ஆயுதம் ஏந்தி என்னை கொன்றால் அதுவே எனக்கு பயனுள்ளதாக அமையும் என்றான் அர்ஜுனன். சஞ்சயா உவாச ஏவமுக்வார்ஜுன சங்கியே ரதோபஸ்த உபாவிசத் விசுஜ்ய சசரம் சாபம் சோகசம் விக்ன மானச. விளக்கம்: தனது வில்லையும் அம்பையும் மண்ணில் எறிந்துவிட்டு கவலை கொண்ட உள்ளத்தை உடையவனாய் தேரின் தட்டில் அமர்ந்தான் அர்ஜுனன் என போரில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் விவரித்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.